அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. திரு கார்த்திகை தீபம் நாம் ஏற்றுறோம். ஆனால் பரணி தீபமும் அதுக்கு முதல் நாள் ஏற்றணும். அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த நசிகேதன் அப்படிங்கிற ஒரு சிறு பிள்ளை அவங்க அப்பா ஒரு வேள்வி நடத்திட்டு இருக்கும்போது குறுக்க அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்பா எனக்கு யாருக்கு தரப்போகிற, என்னை யாருக்குப்பா தரப்போகிற அப்படின்னு நைன்னு கேட்கும் பொழுது, உனக்கு யமனுக்கு தாரவாத்து தரேன்னு சொன்னோன்னா, அது ததாஸ்து அப்படின்னா அது யமனுக்கு உயிரோட அந்த நசிகேதன் மேலுலகத்துக்கு போய் ரொம்ப யமதர்மனை பார்க்க முடியாமல் ரொம்ப நாள் அந்த வாயில்லையே இருந்து யமதர்மனை பார்த்து நமக்காக மக்களுக்காக நசிகேதன் கேட்ட கேள்விகளும் பதிலும். நசிகேதன் பார்த்த பார்வை ரொம்ப விசித்திரமாக இருந்தது. நன்மை செய்தவர்கள் சொர்க்கத்தில் ரொம்ப ஏகாந்தமாகவும், தீமை செய்தவர்கள் நரகத்தில் ரொம்ப கடும் தண்டனைகளை அடையிறத இவன் பார்க்குறான். அப்போ நம்மளோட சந்ததிகள், மூதாதையர்கள் இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு யமதர்மன்ட்ட நிறைய கேள்விகளில் இது ஒரு கேள்வியை கேட்கும்போது, கீழுலகத்தில் என்ன வினை பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தது போல் இங்கே ரிசல்ட் கிடைக்கும், தண்டனை இல்லை நல்லது தீமையும் இருக்கும்னு சொல்கிறாரு யமன். அப்போ நசிகேதன் சொல்கிறான், இந்த மேலே என்னுடைய சந்ததிகள், என்னுடைய முன்னோர்கள் இவங்க கஷ்டப்படுறதும் என்னையால் தாங்க முடியல, கீழுலகத்தில் அதை விட படாத பாடுபட்டுருக்கோம். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. நான் இப்போ எங்கள் அப்பா சொல்ல போக, நான் இங்கே வரப்போக, எனக்கு இந்த மேலுலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கீழே உள்ள மனிதர்களுக்குமான ஒரு ரெமிடியை யமதர்மன்ட்ட கேட்குறான். இங்கே தான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் அப்படின்னு. அப்போ யமதர்மன் சொல்கிறான், அந்த திருக்கார்த்திகை அந்த அண்ணாமலையார் தீபத்தன்னைக்கு முதல் நாள் பரணி தீபம், பரணி நட்சத்திரம் வருது இல்லையா, அன்னைக்கு ஒரு தீபத்தை எல்லார் வீடுகள்லையும் ஏற்றி வைக்கும்போது மேலுலகத்தில் இருக்கிற உங்களோட முன்னோர்களுக்கும் அந்த கஷ்டங்கள் குறைக்கப்படும் அப்படின்னும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ நம்மளோட முன்னோர்கள் அடுத்த பிறவி எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிற ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பாக அடுத்த பிறவி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்குமான மூலம் ஆதி அப்படிங்கிறது ஒரு கூண்டுக்குள்ளே அத்தனை ஆத்மாக்களோட மூலமும் இருக்குது. அவங்க வேறு பிறவிகள் எடுத்தாலும் அந்த பிறவிகளில் போயும் அவங்களுக்கு அந்த புண்ணிய பலன் சேரக்கூடியதாக தான் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்போ யமதர்மன் சொல்கிறாரு, இந்த மாதிரி பரணி தீபத்தன்னைக்கு நீங்கள் மாலை வேளையில் சன் செட் ஆனதுக்கப்புறம், சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி வரும் பொழுது அது மேலுலகத்தில் உள்ள முன்னோர்களுக்கும் கீழே உள்ள மனிதர்கள் நீங்கள் அறியாமல் செய்த பாவத்தையும் தவிர்க்கக்கூடியதாக இருக்கட்டும்னு நான் உனக்கு வாக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு யமதர்ம ராஜா நசிகேதனிடம். அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி போயிடுது தீபம் ஏற்றும் பொழுது நம் முன்னோர்களுக்கு. நாம் அறியாமல் செய்த பாவம் அப்படிங்கிறது எப்படி நாம் புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம தர்மம் தப்பி டே டு டே வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு தீபம் போட்டால் நமக்கு இந்த பரணி தீபத்தன்னைக்கு போட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்ல ஒரு புண்ணியம் கிடச்சிரும். அப்படி கிடையாது, அறியாமல் செய்தது. நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே அடுத்தவங்க நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது, இல்லை அவங்க நல்லதை சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தேள் வருது, பூரான் வருது, அதை வாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். அந்த இடத்துல நம்ம அடித்து தூக்கி போடுறோம். இது போல் ஒருத்தரோட மனசை துன்புறுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியாமையே நாம் துன்புறுத்துகிறோம். அது அப்படி புரிந்து கொள்ளப்படுது மற்றவர்களால். அப்படி நம்ம அறியாமல் செய்த எல்லா பாவங்களுமே அன்று பரணி தீபத்தன்னைக்கு நாம் தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு அதே நம்ம அடுத்தடுத்து மனமே ரிலாக்ஸாக இருக்கிறத நீங்கள் மறுநாளே உணர்வீங்க. ஏன்னா தெரியாமல் செய்த பாவங்கள் கரையிறது எவ்வளவு பாவங்கள் இருக்குது இல்லையா. பரணி தீபமும் ஏற்றுவோம், அண்ணாமலையார் தீபமும் ஏற்றுவோம். அடுத்த நாள் 3வது நாளும் தீபம் ஏற்றி நம்ம தீபத் திருநாளை முடிச்சுக்கிறோம். இந்த தீபத் திருநாள் ஒட்டி அந்த விளக்கு போடுறது, இதை பற்றின பதிவுகள் நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன்.